வணக்கத்தாருக்கு நற்செய்தி. இது இறையியல் சூஃபி மூலிகை மலர் மாந்திரீக மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் முகமது ஜி. இந்த பதிவு சாதாரண எல்லா மனிதர்களுக்கும் உரியது. இந்த பதிவிலே நாம் பார்க்க போவது கடன் தொல்லைகளால் அவதிப்படும் அன்பர்களுக்கான மிக முக்கியமான ஒரு பதிவாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பதிவை நீங்கள் ஆழ்ந்து உற்று நோக்கி விளக்கங்களை தெளிந்து அறிந்து செய்வீர்களானால் உங்களது கடன்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். ஆகவே அன்பர்களே, உங்களுக்கு உள்ள கடன்களை நீங்கள் அடைக்க விரும்பினால், கடன்களை நீங்கள் கொடுத்தோ நிம்மதியாய் வாழ விரும்பினால், இந்த கடன்களால் நீங்கள், அதாவது ஒரு பழமொழி ஒன்று இருக்கின்றது என்றும் கூட சொல்ல முடியும். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று. கடன் பட்டால் நெஞ்சங்கள் அவ்வளவு கலங்கி போயிருக்கும். அந்த நிலையிலே என்ன செய்வதென்று தெரியாமல் அல்லோலகள் அவதிப்பட்டு கொண்டிருப்பீர்கள், கலங்கி போயிருப்பீர்கள். இதனால் பல துன்பங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள் என்பது உண்மை. அதற்காக சூஃபி மாந்திரீக மருத்துவத்தில் மறைக்கப்பட்ட ஒரு தாவீதை மந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகின்றேன். இந்த மந்திரத்தை நீங்கள் ஆழ்ந்து உங்கள் ஆழ் மனதால் உங்கள் உண்மையான எண்ணங்களினால் ஆர்ப்பரித்து அதனை ஆழ்ந்து அதனோடு ஒன்றி அதனுடைய அந்த பிரதிபலன்கள் எனக்கு உண்மையாகவே கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் உங்கள் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி உங்கள் மனதை ஆசுவாசப்படுத்தி உங்கள் மனதை நீங்கள் திடகாத்திரமாக வைத்து நம்பிக்கையோடு செய்வீர்களானால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பது உண்மை. இந்த மறைக்கப்பட்ட சூஃபி மாந்திரீகத்திலிருந்து உங்களுக்கு நான் இந்த தாவீதை, இந்த மந்திரத்தை கொடுக்கின்றேன். இதுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. இதை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமெனாலும் செய்யலாம். ஆனால் பெண்கள் மட்டும் மென்சஸ் நாட்களில் இதை தவிர்த்து கொள்வது சிறந்தது. அந்த நாட்கள் தவிர்ந்த யார் வேண்டுமானாலும் உங்களது பண தேவைகளுக்காக, கடன்களை அடைக்க வேண்டும் என்ற உண்மையான நோக்கத்திற்காக அதிலே ஒரு எண்ணத்தையும் ஒரு உறுதியான நம்பிக்கையையும் வைத்து நீங்கள் ஒரு சுத்தமான அறையில் உட்கார்ந்து இந்த தாவீதை, இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வீர்கள் என்றால் ஆழ்ந்த நம்பிக்கையான, உங்களை தன்னை மறந்த நிலையை கொண்டு செல்லக்கூடிய அந்த ஆழ்ந்த தியானத்திலும் தியான நிலையில் முராக்கபாவிலே இதை நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை தவிர வேறெந்த ஒளிச்சத்தங்களோ எதுவுமே உங்களை தாக்காதவாறு பார்த்து ஆழ்ந்து மனதை உற்று நோக்கி உங்கள் மனக்கண்ணின் முன்னே உங்களை நீங்களே பார்த்து கொண்டு இந்த தாவீதை சொல்வீர்கள் என்றால் 24 மணி நேரத்திற்குள் உங்களது கடன் அடைக்கப்படுவதற்கான வழிகளை திறந்துவிடும் என்பதை நான் உறுதியுடன் கூறுகின்றேன். அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்போது சொல்லித் தருகின்றேன். நீங்கள் சுத்தமான ஒரு விரிப்பிலே அமர்ந்து அல்லது நீங்கள் தூங்கும் உங்கள் கட்டிலிலும் உட்கார்ந்து இதை நீங்கள் சொல்லலாம். அதாவது தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். நாள் நேரம் கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை. அப்படியென்றால் நீங்கள் அந்த இடத்திலே அமர்ந்து, தூய்மையான இடத்திலே அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். தர்வதுன் 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 மின் ஃபலலிக ஷாஇத்னி ஆதினில் மாலா. தர்வதுன் 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 மின் ஃபலலிக ஷாஇத்னி ஆதினில் மாலா. இந்த மந்திரத்தின் ப்ரனவுன்ஸ், அதாவது ஒலிச்சத்தம் முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த ஒலியின் அதிர்வலைகள் உங்களை தாக்க வேண்டும்.
உங்களுக்குள்ளே அது சுற்றுவட்டத்தை, உங்களது ஒளி வட்டத்தை அது சுற்றி வர வேண்டும். உங்களது ஒளி உடம்பிலிருந்து அதன் அதிர்வலைகள் வெளியேற வேண்டும். அந்த அளவுக்கு ஆழ் தியான நிலையில் நீங்கள் இதை கூறுவீர்களானால், நீங்கள் அந்த மந்திரத்திலே ஒன்றி போயிருப்பீர்களானால் 24 மணி நேரத்திற்குள் உங்களது கடன்கள் காணாமல் போவதற்கு உரிய வரிகளை அது உங்களுக்கு தெரியப்படுத்தும். இதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனிலே எழுத்துக்களிலும் போடுகின்றேன். இந்த ப்ரொனவுன்ஸ் என்ற ஒலிதான் முக்கியமானது. அதை நீங்கள் அதாவது சரியாக உச்சரிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.